வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் ஆத்மாவினாலேயே மனத்தின் இயக்கம். ஆனால் விசித்திரம் என்னவென்றால், சாந்தமயமான இந்த ஆத்மா இல்லாமல் சாந்தியே தெரியாத மனசுக்கு வேலை செய்கிற சக்தி இல்லை. மனசின் வேலை என்பது என்ன? எதையாவது நினைப்பது, ஆசைப்படுவது. நினைப்பும் ஆசையும் இல்லாததாக ஆத்மா இருந்தாலும் அந்த உயிர் தத்துவம் இல்லாமல் மனஸ் நினைக்க முடியாது. மனசின் நினைப்புகளை, குறிப்பாக ஆசைகளை ஒட்டித்தான் சரீரம் வேலை செய்வது. உடம்பை பலவிதமாய் வேலை வாங்குவது மனஸ்தான். ஆனால் அந்த மனசும் வேலை செய்வது ஆத்மாவின் சக்தியால்தான். ஆனால் ஆத்மாவோ தனியாய் உள்ளபோது சக்தி என்பதற்கு இடமே கொடுக்காததாக ஒரே சாந்தமயமாகத்தான் இருக்கிறது. ஆத்ம சக்தி என்று தற்காலத்தில் பத்திரிகைகளிலும் பிரசங்கங்களிலும் ரொம்ப அடிபடுகிற வார்த்தை கூட யோசித்து பார்த்தால் சரியானதில்லைதான். இன்னொன்றை நல்லதாகவோ கெட்டதாகவோ பாதிப்பதாக ஒன்று உள்ளபோதுதான் அதன் சக்தி பற்றிய பிரஸ்தாவமே வர முடியும். எதனோடும் சம்பந்தப்படாமல் தான் பாட்டுக்கு சாந்தமயமாய் இருக்கிற ஆத்மாவில் சக்திக்கு இடமில்லை. சம்பந்தப்படவில்லை என்கிறீர்கள். நீங்களே தானே கொஞ்சம் முன்னாடி மனஸ், உடம்பு எதுவானாலும் அவை வேலை செய்ய ஆத்மாதான் ஆதாரம் என்றீர்கள் என்று கேட்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து மாயை. வாஸ்தவம், ஆத்மா இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. ஆனாலும் ஆத்மா எதனோடும் நேராக சம்பந்தப்படவில்லை. இதைத்தான் மாயை என்பது. எத்தனை யோசித்தாலும் இது புரிபடாது. எதிலும் சம்பந்தப்படாவிட்டாலும் சம்பந்தப்பட்டார் போல மாயா விலாசத்தால் ஆத்மா இருந்து கொண்டுதான் இத்தனை கூத்தையும் நடத்துகிறது. இதை ஏதோ கொஞ்சம் புரிய வைப்பதற்காக ஓரிரு துஷ்டாந்தம் சொல்வார்கள். அதாவது, சூரியன் இருப்பதால்தான் இத்தனை செடி கொடிகளும் விருட்சங்களும் வளர்ந்து கொண்டும் புஷ்பித்து கொண்டும் பழுத்து கொண்டும் இருப்பது. சூரியன் இல்லாவிட்டால் இது எதுவுமே நடக்காது. அதற்காக சூரியனேதான் திட்டம் போட்டு இவற்றை எல்லாம் உண்டாக்கி நடத்துவதாக சொல்ல முடியுமா? வெளிச்சம் இல்லாமல் ஒரே இருட்டாய் இருந்தால் எந்த காரியமும் செய்ய முடிவதில்லை. விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அதன் வெளிச்சத்தில் ஒருத்தன் புராணம் படிக்கிறான், இன்னொருத்தன் ஏதோ மனசை கெடுக்கும் நாவல் படிக்கிறான். வெளிச்சத்தின் துணையினால் பல பேர் பலவிதமான நல்லதும் கெட்டதுமான காரியங்களை செய்கிறார்கள். இதனால் இத்தனைக்கும் விளக்குதான் ஜவாப்தாரி என்று சொல்வதா? ஆனாலும் அந்த தீபம் இல்லாவிட்டால் இந்த காரியம் எதுவும் நடக்க முடியாது. இப்படித்தான் ஆத்மாவின் நேர் தூண்டுதல் அல்லது கர்த்திருவம் இல்லாமலே அதன் சாநித்திய விசேஷத்தால் மட்டும் மனஸ் வேலை செய்வதும் சரீரத்தை வேலை வாங்குவதும் என்று உபமானம் சொல்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து இருக்கும் நிலையும் செய்யும் நிலையும். மனசானது நினைப்பு என்ற வேலை இல்லாமலும் சரீரம் ஓடியாடி செய்யும் வேலை இல்லாமலும் தூங்குகிற போது அல்லது சமாதி நிலையில் இருக்கும்போது ஜீவன் அந்த ஆத்மாவாகவே இருக்கிறான் என்று சொன்னேன். அது இருக்கிற நிலை மனசும் உடம்பும் வந்து விட்டதோ, உடனே அந்த இருக்கிற நிலை போய் செய்கிற நிலை வந்து விடுகிறது. இவை இல்லாத போது ஆத்மா ஏதாவது செய்ததா? இல்லை, எதுவுமே செய்யவில்லை. வெறுமனே இருந்து கொண்டு மட்டும் இருக்கிறது. இதைத்தான் கேவல ஸ்திதி என்பது. கேவலம் என்றால் மட்டமானது என்று அர்த்தமில்லை. எதனாலோ இப்படி அர்த்தம் வந்துவிட்டது. அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இன்னொன்றின் கலப்பில்லாமல் தன்னந்தனியாக ஸ்வச்சமாக இருப்பது என்பதே. இப்படி கேவலமாக ஆத்மாவை பிரித்து அதிலே நிலைத்திருக்கும் அனுபவம்தான் கைவல்யம். கைவல்ய பதவி, கைவல்ய மோட்சம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியென்றால் மனசின் பந்தமும் அதனால் ஏற்படும் சம்சார பந்தமும் இல்லாமல் விடுபட்டு தான் மட்டும்
களப்பற்று நிற்கிற சாஸ்வதானுபவம் என்று அர்த்தம். மோட்சம் என்பதை ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு பெயரில் சொல்லியிருக்கும். அத்வைதிகள் அதை ஆத்ம சாட்சாத்காரம் அல்லது பிரம்ம சாட்சாத்காரம் என்கிறோம். சைவர்களும் வைணவர்களும் சிவ சாயுஜ்யம், விஷ்ணு சாயுஜ்யம் என்பார்கள். புத்தர் ஒரு தீபம் அணைந்து போய்விட்டார் போல சகலமும் அழிந்து போய்விட்ட நிர்வாணம் என்கிறார். நியாய வைசேஷிக சித்தாந்திகள் துக்கம் என்பதே இல்லாததான அபவர்க்கம் என்பார்கள். ஜைன மதத்திலும் யோக சாஸ்திரத்திலும் கேவல ஸ்திதி கைவல்யம் என்றே மோட்சத்தை சொல்லி இருக்கிறது. இப்படி வெறுமனே இருந்து கொண்டு மட்டும் இருக்கிற நிலை போய் மனஸ் முளைத்து செய்கிற நிலை ஏற்பட்டு விட்டால் உடனே அனர்த்த பரம்பரை அத்தனையும் புற்றீசல் மாதிரி புறப்பட்டு விடுகின்றன. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம் முழுவதும் முடிச்சாச்சு. இப்போ 4ஆம் பாகத்தில் 6ஆம் அத்தியாயம் தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம். அதனால் தெய்வத்தின் குரல் பகுதிகளை முழுசாக கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.